நீரே என் அரசர், நீரே என் கடவுள். யாக்கோபுக்கு வெற்றி அளிப்பவர் நீரே. எங்கள் பகைவர்களை உமது துணையால் தாக்கி வீழ்த்துவோம். எங்களுக்கு எதிராய் எழுந்தோரை உமது பெயரால் மிதித்து போடுவோம். என் வில்லை நான் நம்புவதில்லை, என் வாள் என்னை காப்பாற்றுவதும் இல்லை. நீரே பகைவரிடமிருந்து எங்களை காப்பாற்றினீர். எங்களை வெறுப்போரை வெட்கமுற செய்தீர். எந்நாளும் கடவுளாம் உம்மை நினைத்து பெருமை கொண்டோம். என்றென்றும் உமது பெயருக்கு நன்றி செலுத்தி வந்தோம். திருப்பாடல்கள் 44:4-8. மூலக அரசரே, எங்கள் ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே உம்மை வாழ்த்தி போற்றி ஆராதிக்கின்றோம், மகிமை செலுத்துகின்றோம். நீர் ஒருவரே அரசருக்கெல்லாம் அரசர், ஆண்டவருக்கெல்லாம் ஆண்டவர், வெற்றியின் வேந்தர். எங்கள் ஆண்டவரே, நீர் மற்ற அரசர்களைப் போல் போர் இல்லாமல் அன்பால் அனைத்தையும் வென்றீர். தம் உயிரையே கொடுத்து தியாகம் செய்து உமது வெற்றியை கொணர்ந்தீர். இப்படிப்பட்ட வெற்றியால் நாங்கள் உயிர் வாழ்கின்றோம். இந்த தியாகம்தான் எங்களை பாவத்தின் பிடியிலிருந்து காப்பாற்றியது. ஆண்டவரே, உமக்கு நன்றி கூறுகின்றோம். உரிய காலத்தில் பேரின்ப கடவுள் அவரை தோன்ற செய்வார். கடவுள் ஒருவரே வேந்தர், அரசர்களுக்கெல்லாம் அரசர், ஆண்டவர்களுக்கெல்லாம் ஆண்டவர் என்று பவுலடியார் கூறுவது போல, ஆண்டவரே, மீண்டும் நீர் தோன்றும்போது மனிதராக அல்ல, மாறாக வெற்றி வேந்தராக, நீதி அரசராக நீர் தோன்றுவீர் என்பதை நாங்கள் அறிவோம். ஆகவே ஆண்டவரே, நாங்களும் உமது பிள்ளைகளாக உமது அரசின் கீழ் வாழும் பாக்கியத்தை எங்கள் இறுதி நாட்களில் எங்களுக்கு அளித்தருளும். இயேசுமரி சூசையே, எங்கள் இருதயத்தையும் ஆத்துமத்தையும் உங்களுக்கு ஒப்பு கொடுக்கிறோம். ஆமேன்.